வணக்கம். பென் ஸ்டுடியோஸ் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் சினிமாஸ் இணைந்து வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய இயக்கத்துல உருவாயிருக்கிற படம் தான் மெர்க்குரி. இந்த படத்துக்கு இசை யார் அப்படின்னா சந்தோஷ் நாராயணன், ஒளிப்பதிவு எஸ் திருநாவுக்கரசு. சமீப காலங்களில் எத்தனையோ படங்களோட டீசரை நம்ம பார்த்துருப்போம், எவ்வளவோ வித்தியாசமா அமைஞ்சிருக்கும், நம்மளாம் பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனா இந்த அளவுக்கு சமீப காலங்களில் வித்தியாசமான ஒரு டீசர் தமிழ் சினிமால வந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா இந்த டீசர் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டீசரை பார்க்கும்போது வழக்கமா தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு 5 பேர் ஒரு பேய் பங்களாக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட இதுல என்ன வித்தியாசம் காமிச்சிருக்காங்க அப்படின்னா 1992 வருஷம் பல பேர் மெர்க்குரி பாய்சனியால இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய ஆவி தான் அந்த பேய் பங்களால உலாவுறதாகவும் அதை தேடிதான் இந்த 5 பேர் போற மாதிரியும் கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்குது. நம்மளால ஒரு வாரம் யூகிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம மெர்க்குரி அப்படிங்கிறது சைலண்ட் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு அமைதியான வசனங்கள் எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு த்ரில்லர், சைலண்ட் த்ரில்லர். எல்லா மொழியிலுமே வெளியாகுது, ஆனாலும் கூட இந்த படத்துக்கு மொழி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் வேர்டு கொடுத்துருக்காங்க. 5 பேர் சேர்ந்து நிக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்த காமிக்கும் போது அந்த இடத்துல எஸ் திருநாவுக்கரசு அவர்களுடைய ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசை இருக்குல்ல, இந்த கதைக்களத்துக்கு தேவையான ஒரு மூடை அப்படியே நம்ம மனதுல பதிய வச்சிருது. அந்த அளவுக்கு டீசர்லயே சந்தோஷ் நாராயணோட இசை ரொம்ப பிரமாதமா இருக்கு. படத்தோட பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இப்பவே நம்மளால உணர முடியுது. அது படம் பார்க்கும்போது இன்னும் நம்மளால உணர முடியும். பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய படம் அப்படின்னாலே ஒவ்வொன்றும் பல வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமான கதைக்களத்தோட. இந்த படம் பார்க்கும்போது எப்படி ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி உலகம் முழுக்க இந்த படம் வெளியாக போகுது. மெர்க்குரி மிகப்பெரிய வெற்றியை அடைய நாமும் வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பழைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.